ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோ பார்த்துடலாமா? இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன தேவைங்கிறத சொல்லிட்டேன். இப்போ எப்படி ஜாயின் பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். இந்த டேப்பை வந்து அளவு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து 6 இன்ச் எடுத்து கட் பண்ணி வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து எப்படி வைக்கிறேங்கிறத பாருங்கள். இந்த ஒயரை வந்து இப்படி இப்படி பிடிச்சிக்கோங்க. இது வந்து நம்ம சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஒயர் வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் கொண்டு போய் விடுறேன் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் சென்டரில் இந்த மாதிரி விட்டு பிடிச்சிக்கோங்க டைட்டாக. பிடிச்சிட்டு இந்த இது ரன்னிங் ஒயரை வந்து ஒரு சுற்று அப்படியே ஃபுல்லாக சுற்றணும். சுற்றி கொண்டு வந்து பிடிச்சிருக்கோங்க திரும்பியுமே. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த சைட்லேருந்து சென்டருக்கு கொண்டு போகணும். அந்த டேப்புக்கும் இந்த டேப்புக்கும் சென்டரில் கொண்டு போய் திரும்பி கீழேருந்து முன்னாடி நம்ம சைடே கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல கேப் வருதா, இந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த சைடு நம்ம டைட்டாக இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும் பாருங்கள். இந்த சைடு இந்த மேலே இருக்கிற வயரும் நல்லா இழுத்துட்டு இதை வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா நல்லா கிளியராக பாருங்கள். இந்த சைட்லேருந்து இப்போ சென்டரில் விட்டு திரும்பி நம்ம சைடு கொண்டு வந்து பிடிச்சிக்கணும். ஓகே, நம்ம சைடில் கொண்டு வந்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நாட்டு முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது நாட்டு போட போகிறேன் பாருங்கள். ஒரு ஃபுல் சுற்றிட்டு திரும்பி நடுவில் கொண்டு போய் திரும்பி நம்ம சைடு கொண்டு வந்து வச்சுக்கணும் வயரை பிடிச்சிட்டு. இப்போ திரும்பி இதுக்கும் கேப் இருக்கா, இந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். மேலே வந்து இதை தள்ளி விட்டுட்டு இந்த கேப்புக்குள்ளே வரணும். இப்போ திரும்பியும் இந்த வயர் எல்லாத்தையும் இழுத்துடலாமா? இழுத்துட்டு நல்லா ஃபுல்லாக இழுத்துருங்க எல்லாமே. திரும்பியும் இந்த நாட்டை கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இப்போ இதை திரும்பியும் சென்டர்லேருந்து கொண்டு போய் திரும்பி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, திரும்பி இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். ஒரு ஃபுல் சுற்று போட்டுட்டு திரும்பி சென்டரில் கொண்டு வந்து விட்டுடணும். விட்டுட்டு இப்போ இதை வந்து மேலே கொண்டு வந்து இந்த சென்டர் கேப்லேருந்து கொண்டு வந்து அந்த ஒயர் ஃபுல்லாக இழுத்துருங்க. இழுத்துட்டு இப்போ திரும்பி சென்டர்லேருந்து கொண்டு